ஹாய் மக்களே, இந்த ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளாக செய்யாமல் நிறைய காய்ங்க அப்படி அப்படியே இருந்துச்சுங்க. பார்த்தா எல்லாம் கலர் கலர் கேப்சிகம் அப்படி இப்படின்னு நிறைய இருந்துச்சு. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு செய்கிற மாதிரினா நம்மளுக்கு தெரிஞ்சது ஃப்ரைட் ரைஸ் தான். ஓகே வாங்க ஒரு ஃப்ரைட் ரைஸை போட்டுருவோம். அதுக்கு சிக்கனை ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இது செலரின்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரைட் ரைஸில் போட்டோன்னா நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டு பொடி பொடியாக நறுக்கிடுங்க. இல்லைன்னா கையில் கொஞ்சம் லேட் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் அதையும் சாப்பரில் போட்டு 2 திருவு எடுத்தோன்னா அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே வெங்காயம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை போடுவோம். இது நம்ம ஊர் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதில் கருவேப்பிலை இருக்கும், கொத்தமல்லி இருக்கும். ஏன்னா வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி தேவையான உப்பு போட்டு கலருங்க. வீட்டில் என்ன இருக்கோ வச்சு செய்கிறீன்னு சொன்னியம்மா, ஆனால் எப்படி சிக்கன் வந்துச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க. சிக்கன் அது ஃப்ரோசன் சிக்கன், அதுவும் ஃப்ரீசரில் ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ இருந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி முட்டை கூட சேர்த்தாச்சு. இந்த பக்கம் சிக்கன் 65 ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மக்கிட்ட என்னென்ன சாஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ், அப்புறம் சில்லி சாஸ், வினிகர் தான் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே கொட்டுங்க. தேவையான அளவுக்கு காரம்னா வேணும்னா காரம் சில்லி சாஸ் போட்டுக்காங்க. அப்புறம் இருக்க சோயா சாஸ் போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன மசாலா இருக்குது, கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, சிக்கன் கறி மசாலா, எல்லா மசாலாவையும் அதில் போட்டு நம்ம ஏற்கனவே வடித்து ஆற வச்சுருக்க ரைஸை அதில் போட்டு நல்லா கலர வேண்டியது தாங்க நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி, இப்போது நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் கிடையாது. ஸோ ஸ்ப்ரிங் ஆனியன் பதில் நம்மளுக்கிட்ட இருக்கிறதுனா கொத்தமல்லி. அந்த கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அது மேலே போட்டு ஒரு கலரி ஒரு 5 மினிட்ஸ் தம் வச்சே இருக்குங்க. செம்மையான ரோட் சைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.